இந்த புறம்போக்கு நாய்க்கு இது தெரியுமா? இந்த அரசியல் அனாதை பயலுக்கு இதெல்லாம் தெரியுமாங்க? நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க நாம் தமிழர்ல இருந்து. எதுக்கும் பஸ்ஸுல வந்து தமிழகம் இருக்கக்கூடாது, தமிழ்நாடுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி பஸ்ல போற பஸ்லாம் ஒரு ஸ்டிக்கர் தமிழ்நாடுன்னு ஒட்டுறதா இருக்கட்டும். பெரியாரை வந்து கடுமையா வந்து விமர்சனம் பேசுவாங்க. ஆமா, அதே மாதிரி திராவிடன்றவங்க சொல்றவங்க எனக்கு ஓட்டு போடாதீங்க ஆமா அப்படின்ற மாதிரி. ஓட்டு யாரும் போட போறா? யாரும் போட போறது இல்லையே, யாரும் போட போறது இல்ல. திரும்ப திரும்ப திராவிடத்தை அப்படி ஒரு வைக்கிறதும் பெரியார் அறிவில்லை. அறிவு தற்கொலை என்னடா செய்வான்? அறிவில்லை, படிக்கல அவன் படிக்கணும் முதல்ல. இது பின்னாடி பாஜக, குருமூர்த்தி இவங்க இருக்காங்களா? எல்லாரும் இருக்காங்க. அதாவது ஆதிசங்கர பகவத் பாதர் கேரளாவில் மலையாள மண்ணில் காலடியில் பிறந்தவர். அவர் கால்நடையாகவே நடந்து இந்தியா முழுவதும் நடந்து வந்து சமணத்தையும் பௌத்தத்தையும் கருத்தியல் ரீதியாக வீழ்த்தியவர். அவர் சுப்பிரமணிய புஜங்கம் எழுதினார், கனகதாராசோஸ்திரம் எழுதினார், லலிதா சகசிரநாமம் எழுதினார், பஜகோவிந்தம் எழுதினார். அந்த ஆதிசங்கர பகவத் பாதாரே ஞானசம்பந்த பெருமானை திராவிட சிசு என்றார். சுவாமி விவேகானந்தர் மனோகரமான மலையாள நாட்டுக்கு சென்ற பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து தந்த மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளைகிட்ட நீ எந்த கோத்திரம் என்று கேட்ட பொழுது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை நான் திராவிட கோத்திரம் என்றார். யார் அவரு? மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியவர். வள்ளுவன் செய் திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று மனித கன்னத்தில் அறைந்தவர். அவர் நான் திராவிட கோத்திரம்னு சொன்னார். கேட்டீங்களா? இந்தியாவினுடைய தேசிய கீதத்தை தந்தவர் நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் டாகூர். அவர் தேசிய கீதத்தில் திராவிட உத்கல வங்கா அப்படிங்கிறார். அறிஞர் அண்ணா 1962 நாடாளுமன்ற மேலவைக்கு சொன்ன பொழுது கன்னி பேச்சில் ஐ ஆம் ப்ரவுட் டு கால் மை செல்ஃப் எ டிராவிடியன், ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் என்று பாராளுமன்றத்தில் பேசி பதிவு செய்தார். இந்த புறம்போக்கு நாய்க்கு இது தெரியுமா? இந்த அரசியல் அனாதை பயலுக்கு இதெல்லாம் தெரியுமாங்க? நேரடி சவால் விடுறாங்க, வாங்க பேசிக்கலாம், நீங்களா நாங்களான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்களை வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. தளபதி விஜய் கட்சி தொடங்கணும்னு இந்த கட்சி போயிடுச்சு கல்லறைக்கு. இப்போ நான் வந்து சேர்ந்தேன்னா இனி இவன் பேச்சில் நமக்கு மூச்சு விட முடியாமல் பண்ணுவான்.